ஹலோ ஆல், மேடம் அண்ட் சார் பார்த்தீங்கன்னா வெள்ளூர்லேருந்து வராங்க. ஸோ வெள்ளூர்லேருந்து ட்ரீட்மெண்ட்காக மட்டுமே ஆக்ஸி ப்ளஸ் சென்னை வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே யூடியூப் நீங்கள் பார்த்துட்டு தான் வந்தீங்க. ஸோ அதை பார்க்கும்போது மக்கள்கிட்ட நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அது வந்தது ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? கண்டிப்பாக ஒர்த்து தாங்க. வெரி குட், வெரி குட். மிராக்கிள் தாங்க இங்கே வந்த பிறகு கண்டிப்பாக. மிராக்கிள் தாங்க, இதோட வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா எனி டைம் வந்து நான் பேக் பெயின் ஜாஸ்தியாக இருந்ததுனால படுத்துகிட்டே இருப்பேன். இப்போ கொஞ்சம் ஓகே, மேடம் பார்த்து அந்த டீடாக்ஸ் மருந்து ஏற்றின பிறகு இப்போ ஓகே, ரொம்ப எனர்ஜியாக இருக்கு, எனர்ஜெட்டிக்காக இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக அதுதான் உண்மை. இன்னைக்கு இன்னொரு விஷயம் சொன்னாங்க, அது ரொம்ப எனக்கு எமோஷனலாக இருந்தது. இன்னைக்கு வந்து வைகுண்ட ஏகாதசி. ஸோ அதில் வந்து கோயிலுக்கு கூட போகல மேடம், நாங்கள் இங்கே தான் வந்தோம். கண்டிப்பாக நீங்களே சொல்லலாம். கண்டிப்பாக உண்மை மேம். அதுதான் நாங்கள் கோயிலுக்கு போகல, உங்களை பார்க்க தான் நேரம் வந்திருக்கோம். இதை விட எனக்கு வேறு எதுவுமே இல்லைங்க. ஆக்சுவலி வந்து பிளெஸிங். நான் இன்னைக்கு கோயிலுக்கு போகலேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். பட் எனக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு பிளெஸிங் நான் நினைப்பேன். ஐம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் தட். எனக்கு இது வந்து இன்னும் வார்த்தையே இல்லைங்க. ஏன்னா மேடம் வந்து இன்னைக்கு வந்து செகண்ட் செஷன் தான் வராங்க. இன்னைக்கு அவங்க ட்ரீட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் செஷன்ல இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட். அண்ட் மேடம் வந்து டாக்டர் சிபியும் மீட் பண்ண போறாங்க இன்னைக்கு அவங்களோட பெயின்காக. அண்ட் மோர் ஓவர் ஃபர்ஸ்ட் வந்ததுலேருந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 15 days. ஃபர்ஸ்ட் செஷன் வந்து 15 நாளைக்கு முன்னாடி வந்தாங்க. அடிக்கடி நீங்க வர வேணாம், நீங்க டாக்டர் சிபியோட என்னோட ட்ரீட்மெண்ட் கம்பைன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ வந்ததுக்கப்புறம் ஒரு 3 விஷயம் உங்க ஹெல்த்ல இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா அது என்ன மேடம் ஃபீல் பண்றீங்க? கொஞ்சம் எனர்ஜிக்காக இருக்கீங்க. நான் சொல்றேன் மேடம் வந்து ஃபர்ஸ்ட் வரும்போது அண்டர் ஐ ஃபேஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் இது கருவலை எல்லாம் இருந்தது. இப்போ கொஞ்சம் பிரைட் ஆயிட்டாங்க. அவங்க ஆல்ரெடி இன்னும் ஹீரோயின் மாதிரி தான் இருக்காங்க, இன்னும் ஹீரோயின் மாதிரி ஆயிட்டாங்க. ஆக்சுவலி சார் என்ன சொன்னாருன்னா, சார் நீங்க சொல்லலாம் சார் மக்களுக்கு நீங்க என்ன சொன்னது. சரிங்க சார். அதனால ஒரு நம்பிக்கையில தான் வந்து கண்டிப்பா வந்த ஃபர்ஸ்ட் இதுலயே வந்து வைஃப்க்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். அதனால தாராளமா நம்பி வரலாம். நாங்க அந்த கோயில் போக இங்கே தான் டைரக்டா வந்துட்டு, ஏன்னா கடவுள் மாதிரி தான் இவங்களும் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா வேலையும் அவங்க குணப்படுத்துறாங்க. நம்பிக்கையில வரணும். நம்பிக்கையை கண்டிப்பா அவங்க குணப்படுத்திட்டாங்க. நான் கோயில் கூட இன்னைக்கு போனேன். இவங்க மேடம் நீங்க கோயிலோட இவங்க தான் முக்கியம், கடவுள் மாதிரி. ஆக்ஸி ப்ளஸே கோயில் தாங்க. ஆக்ஸி ப்ளஸே ஒரு கோயில் தான். இது முன்னாடி நான் பேசுனது இல்லை, இப்போதான் நான் பேசுறேன். அதனால நீங்க தைரியமா நம்பிக்கையோட வரலாம். நாங்க அது ஒரு வரப்பிரசாதம் கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணி. அதுவும் இல்லாமல் சார் வந்து ரொம்ப லவ்வபிள் டு மேடம். அவங்க மேல ரொம்ப பாசம் இருக்கு. என்னன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருந்தவங்க தான். நடுவில் இந்த ரமதானால வந்து ப்ராப்ளம். ஆனா இப்போ வந்த பின்னாடி ரொம்ப தெளிவாயிட்டாங்க. அதனால நான் ரொம்ப ஹாப்பி பண்றேன். தேங்க்ஸ் டு மேடமும் சாரும் சிபி சாருக்கும். இந்த வீடியோ வந்து நான் வந்து ஒரு ஹஸ்பண்டா இருந்து அவங்களோட மனநிலைமை புரிஞ்சுக்கிறேன். அவர் என்ன சொன்னாருன்னா, அவங்க நல்லா இருந்தாங்கன்னா நான் நல்லா இருப்பேன் மேடம்.